மாவட்டம் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை அழித்த திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழகத்தில் இந்தி மொழியை திணிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மும்மொழி கொள்கையை அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்த வேண்டும் என கூறி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தியும் தமிழகத்தில் உள்ள மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை தர மறுத்துள்ளது. இதற்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ரயில் நிலையத்தில் பொள்ளாச்சியின் பெயரை தமிழ், இந்தி, ஆங்கிலம் என 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்த நிலையில் ஹிந்தி திணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹிந்தி மொழியை மட்டும் திமுகவினர் இன்று காலையில் கருப்பு பெயிண்டால் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அளித்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ரயில்வே எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தனர். இந்நிலையில் ரயில்வே போலீசார் உடனடியாக அனைத்து பெயர் பலகைகளிலும் இந்தி எழுத்துக்களை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் உடனடியாக ஹிந்தி எழுத்துக்களை திருத்தி எழுதியதோடு இந்த நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தென்றல் செல்வராஜ் உட்பட 4 நபர்கள் மீது பாலக்காடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் 3 வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.